வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிபிடி 2க்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மேடிசி ஹேண்ட் புக்கில் உள்ள இம்பார்ட்டண்டான இந்த தெர்மோடைனமிக்ஸில் உள்ள லெசன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 4th யூனிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே 4th என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா அப்ளை டு தி ஃப்ளோ ப்ராசஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ், இன்னொன்று வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ். ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் டூ நாட் சேஞ்சஸ் வித் டைம். அந்த டைமை பொறுத்து அது சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா சேஞ்சஸ் வித் டைம் அப்படிங்கிறது அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸில் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அக்கர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அக்கர்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஹீட்டை கொடுக்குறாங்க, ஒர்க்கை வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் வந்து இன்லெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரெஷரு, வால்யூமு, வெலாசிட்டி, இன்டர்னல் எனர்ஜிஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்தால்ஃபி, ஸோ H1. ஸோ அதுக்கப்புறம் கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கியூங்கிறது நம்மளுக்கு ஹீட்டு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எண்டு கண்டிஷன்ஸில் எழுதுகிறப்ப எக்ஸிட் கண்டிஷன்ஸில் எழுதுகிறப்ப என்தால்ஃபி டு பொட்டன்ஷியல் கைனட்டிக் எனர்ஜி அட் தி எக்ஸிட்டு. ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் தி எக்ஸிட்டு. ஸோ வெளியில் வந்து ஒர்க்கு வந்து ஸோ வெளியிலே எடுக்கிறோம். ஸோ ப்ளஸ் W அண்டர் த க்ளோஸ்டு வால்யூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் யூனிட் மாஸ் எழுதுகிறப்ப H1 ஸ்மால் H1 ப்ளஸ் half C1 ஸ்கொயர்டு ப்ளஸ் GZ ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு H2 ப்ளஸ் half C2 ஸ்கொயர் ப்ளஸ் GZ2 ப்ளஸ் W அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ இதில் அந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி ஹெச்ங்கிறது என்தால்ஃபி, எம்ங்கிறது மாசு, சிங்கிறது வெலாசிட்டி, அதுக்கப்புறம் Z வந்து டேட்டம் ஹைட்டு, அப்புறம் ஒர்க் டன்னு, Qங்கிறது ஹீட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எது இதில் வந்து பார்க்கலாம் அப்படின்னா எதுலலாம் ஃபஸ்ட்டு வந்து நாசில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டர்பைன்ஸில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கம்ப்ரஸரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாசில் எடுத்துக்கிறாங்க. ஸோ நாசிலில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டடுங்கிறனால இந்த Q வேல்யூ வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிஸும் வராது. ஸோ அதே மாதிரி ஒர்க் டன், ஸோ அதாவது நோ ஒர்க் டன் பை தி நாசில். ஸோ நாசிலில் வந்து ஒர்க் டன்ஸ் இருக்காது. ஸோ ஒர்க் டன்னும் வராது. ஸோ ரிமைனிங்கை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி C2 இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு H1 மைனஸ் H2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஹெச்ங்கிறது CPTன்னு சொல்லுவோம். ஸோ 2 இன்ட்டு CP T1 மைனஸ் T2 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து எழுதுகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நாசில் வந்து பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டடு, அதனால வந்து அந்த Qங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, அதே மாதிரி நோ ஒர்க் டன்னு, அதே மாதிரி C1 வந்து வெரி வெரி லெஸ் தென் C2. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா C2 வந்து அதாவது C1 வந்து ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாசில். ஸோ நாசில்ங்கிறது என்ன அப்படின்னா நாசில் இஸ் த டிவைஸ் விச் இன்க்ரீஸ் த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இல்லை கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அட் த ஃப்ளூயிட் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரெஷர் ட்ராப். ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாசில் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வெலாசிட்டி வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெஃப்யூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டர்பைனில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டர்பைன் வந்து பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட், ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி இருக்காது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேஞ்சஸ், அதாவது அந்த சேஞ்சஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் C1 வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு C2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து டர்பைன் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2. ஸோ டர்பைனில் பார்த்தோம் அப்படின்னா இன்லெட் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸிட் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் H1 மைனஸ் H2. இதே கம்ப்ரஸரில் பார்த்தோம் அப்படின்னா H2 மைனஸ் H1. ஏன் அப்படின்னா கம்ப்ரஸரில் வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறதுனால டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் H2 மைனஸ் H1 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ராட்லிங் ப்ராசஸ். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. த்ராட்லிங் ப்ராசஸில் என்தால்ஃபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், H1 இஸ் ஈக்குவல் டு H2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஸோ அதே மாதிரி இதை வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து
when a fluid flow through the narrow passage like an orifice partially opened valve. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கேட்பாங்க. த்ராட்லிங் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒரு ஆர்ஃபீஸ் மூலமாக ஒரு ஓப்பன் வால்வில் ஸோ ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது மெதுவாக அப்படியே வெளியில் போயிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு அப்ரிஷியபிள் ப்ரெஷர் ட்ராப் நடக்கும். ஸோ அதனால் அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன்னா எக்ஸ்பேன்ஷன் எகெயின்ஸ்ட் வேக்கம். அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி சேம் அண்ட் இஃப் த ஐடியல் கேஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும். ஸோ வந்து அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா T1 இஸ் ஈக்குவல் டு T2, அதாவது இனிஷியல் டெம்பரேச்சரும் ஃபைனல் டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட் ட்ரான்சியன்ட். ஸோ இது வந்து டிபெண்ட் ஆன் டைமு. ஸோ வந்து இங்கே வந்து அதே மாதிரி எடுத்துக்கிறோம், கண்ட்ரோல் வால்யூம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இன்லெட்டு அவுட்லெட் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ dm/dt, அதாவது சேஞ்ச் ஆஃப் மாஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் இஸ் ஈக்குவல் டு m இன்லெட் மாஸ் அட் இன்லெட் மைனஸ் மாஸ் ஃப்ளோ அட் அவுட்லெட், அதாவது மாஸ் ஃப்ளோ பர் செகண்ட் அட் அவுட்லெட், மாஸ் ஃப்ளோ பர் செகண்ட் அட் இன்லெட். அதான் வந்து அந்த இன்லெட்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸில் நம்மளுக்கு தெரியும் Q இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் W தானே. ஸோ அது அப்படியே எழுதுகிறோம். ஸோ du/dt க்ளோசர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு m அட் இன்லெட் மைனஸ் m அட் HE at the exit ப்ளஸ் Q மைனஸ் W அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் யூஸ்வல் மீனிங் தான். யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, சிவிங்கிறது வந்து கண்ட்ரோல் வால்யூம், Qங்கிறது ஹீட் இன்புட்டு, Wங்கிறது ஒர்க் டன். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்ப்ரஸரில் வந்து H2 மைனஸ் H1, டர்பைன் வந்து ஒர்க் வந்து H1 மைனஸ் H2, த்ராட்லிங் ப்ராசஸில் வந்து என்தால்பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நாசிலில் வந்து வெலாசிட்டி C2 எவ்வளோ அப்படின்னா ரூட் ஆஃப் 2 இன்ட்டு H1 மைனஸ் H2. அது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2Cp T1 மைனஸ் T2 இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸாக வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் SFEE அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த யூனிட்டில் ஃபுல்லாக இருக்கிற ஃபர்ஸ்ட் லா அப்ளை டு த ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் வந்து சம்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து ஒரு நோட் புக் மாதிரி போட்டு ஃபார்முலாஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி வந்து சில சம்ஸ் கொடுக்குறேன். கேட் ஓல்டு கொஸ்டின்ஸும் அந்த இஸ்ரோவோட ஓல்டு கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் கேட்டால் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து CBT 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும், ஸோ அது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர்ஸ் யாரெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.